நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொல்லும்போது, நீதிமான்களுடைய பாதையாகி சுக வாழ்வா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், எல்லா ரீதியிலையுமே ஏதாவது பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. எல்லா விஷயத்திலையுமே நாம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில கூட வறுமை, இருள் இருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது என்பதை தான் தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வேண்டும் என்றால் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வார்த்தை செல்லுகிறதோ, எந்தெந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களோ அந்தந்த பகுதிகளில் எல்லாம் நீங்கள் வெளிச்சம் உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இன்றைய உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது என்ன என்று பார்த்தோம் என்றால், எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளிச்சத்தை பெறுவீர்கள், பிரகாசத்தை பெறுவீர்கள். அந்த பிரகாசம் எப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். கடைசியில் எப்படின்னா கிளைமேக்ஸ் எப்படின்னா நடுப்பகல்ல பிரகாசம், சூரிய பிரகாசம் எவ்வளவு பிரைட்டா இருக்குதோ அந்த மாதிரி உங்க வாழ்வும் இருக்கும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக